ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான புளிச்சக்கீரை பச்சடி, புளிச்சக்கீரை பிக்கல்னு வச்சுக்கலாம். புளிச்சக்கீரை ஊறுகாய் கூட நம்ம சொல்லலாம். அது மாதிரி ஒரு புளிச்சக்கீரை பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு கட்டு புளிச்சக்கீரை நான் வாங்கிட்டு அதை நல்லா சுத்தமாக கழுவி நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புளிச்சக்கீரை நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம இந்த புளிச்சக்கீரை வாங்கி நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். இப்போ இந்த புளிச்சக்கீரை பச்சடி, புளிச்சக்கீரை ஊறுகாய், புளிச்சக்கீரை பிக்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைசலாக எடுத்து வச்சுருக்கேன். இது 10 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். புளிச்சக்கீரையில் புளிப்பு இருக்கும், இருந்தாலும் நம்ம புளி ஊற்றி செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வெறும் வெள்ளை சாதத்தில் இந்த புளிச்சக்கீரை பச்சடி போட்டு நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு புளிச்சக்கீரை பச்சடி இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இப்போ நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுக்கிற கடுகு வெந்தயம் போட்டுடலாம். இதோடைய எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். காம்பு கில்லாமல் தான் போட்டிருக்கேன். வறுத்ததுக்கப்புறமா காம்பு கிள்ளி இதை கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் மட்டும் நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடணும் நைஸாக. இப்போ இதை வதக்கும் போது கடுகும் வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சிடும். கடுகு பொரியுது பாருங்க. இதோடைய நல்லா இதை மிளகாய் வறுபடுற அளவுக்கு இதை நல்லா இதை வதக்கிட்டே இருக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடும், வெந்தயம் நல்லா பொரிஞ்சிடும். பாருங்க, இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படியே விட்டுறாதீங்க. பாருங்கள், மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே கடாய் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற பொருளும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ புளிச்சக்கீரையில் போட்டுடலாம். கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் நீங்கள் வறுத்துக்குங்க. எல்லா கீரையும் போட்டாச்சு. எப்போவுமே கீரையோட அளவு பார்க்கும்போது நிறையா இருக்கும், அது வதங்கும் போது கம்மியாயிரும். இந்த கீரை கொஞ்சம் வளவளப்பாக தான் இருக்கும். பாருங்கள், முதல்ல புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றினேன். அடியில் கசடெல்லாம் இருக்கான்னு வடிகட்டிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. உப்பு பத்தலைன்னா திருப்பி நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா பொடியாக நைஸாக அரைச்சிட்டு இதில் போட்டுடலாம். மீதி இருக்கிற புளி இதில் ஊற்றிடலாம். புளி உங்களுக்கு இவ்வளோ வேண்டான்னு நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது பொடி அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் போட்டுடலாம். போடுறது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புளிச்சக்கீரை பச்சடி, புளிச்சக்கீரை ஊறுகாய்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து இது மேலே ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான புளிச்சக்கீரை பச்சடி, புளிச்சக்கீரை தொக்குன்னு கூட சொல்லலாம், புளிச்சக்கீரை ஊறுகாய் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானது கூட. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.